அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவிலிருந்து விலகிய அன்வர் ராஜா, அவரைத் தொடர்ந்து மேலும் இரு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைய உள்ளார்கள். அதிமுகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் அன்வர் ராஜா. அதிமுகவின் சிறுபான்மை பிரிவின் தவிர்க்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருந்து வருகிறார். செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி என பல்வேறு பதவிகளில் இருந்துள்ளார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு 2021 ஆண்டு அன்வர் ராஜா அவர்கள் திடீரென சசிகலா நிலைப்பாட்டை எடுத்தார். சசிகலாவை அதிமுகவிற்குள் இணைக்க வேண்டும். தென் தமிழகத்தில் சசிகலாவுக்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளது. சசிகலாவை கட்சிக்குள் இணைத்தால் அதிமுகவின் வளர்ச்சிக்கு அது முக்கிய பங்காற்றும் என கருத்து தெரிவித்திருந்தார். அப்பொழுது ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார். அந்த கூட்டத்தின் பொழுதே சி.வி. சண்முகம் அவர்கள் அன்வர் ராஜாவை கடுமையாக திட்டி வெளியேறச் சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சிலர் அன்வர் ராஜாவை சி.வி. சண்முகம் அடிக்க வந்தார் என்று செய்திகளை பரப்பினார்கள். ஆனால் அன்வர் ராஜா, என்னை யாரும் அடிக்க வரவில்லை, சி.வி. சண்முகம் என்னை கடிந்து கொண்டது உண்மைதான். அதே சமயத்தில் அவர் பேசிய தோணி அவ்வாறு இருந்தது. அதனால் மற்றவர்களுக்கு அது அடிக்க வந்தது போன்று இருந்திருக்கலாம். அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என விளக்கம் அளித்திருந்தார். மேலும் இபிஎஸ் ஓபிஎஸ் என இருவரும் சேர்ந்து அன்வர் ராஜாவை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். இதன் பின்பு 2023 ஆண்டு மீண்டும் மன்னிப்பு கடிதத்தை வழங்கி கட்சியில் இணைந்து கொண்டார். அதன் பின்பும் அவர் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வந்தார். சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இந்த கூட்டணிக்கு முதல் ஆளாக எதிர்ப்பு தெரிவித்தவர் அன்வர் ராஜா. ராமநாதபுரத்தில் நாம் தோற்றதற்கு முக்கிய காரணமே நமக்கு சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதுதான். ராமநாதபுரம் தொகுதியில் கணிசமாக சிறுபான்மையின மக்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு அதிமுக மிகப்பெரிய வெற்றியை குவித்துள்ளது. சுயேட்சையாக போட்டியிட்ட ஓபிஎஸ் கூட 18வது மக்களவை தேர்தலில் 2வது இடத்தை பெறுகிறார். திமுக முதல் இடத்தை பெறுகிறது. அதிமுக வலிமையான எதிர்க்கட்சி, ஆனால் இங்கு 3வது இடத்தை தான் பெற முடிந்தது. இதற்கான முக்கிய காரணம் நமக்கு சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதுதான். மீண்டும் நாம் பாஜகவோடு கூட்டணி அமைத்து நமது சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை நாம் இழக்க வேண்டாம். நாம் தொடர்ந்து பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்தோம். 18வது மக்களவை தேர்தலில் நாம் என்னதான் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று கூறினாலும் கொல்லைப்புறமாக மறைமுகமாக நாம் கூட்டணி வைப்போம் என கூறி மக்கள் நம்மை நம்பவில்லை. அதுபோன்ற சூழ்நிலையைத்தான் மீண்டும் நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நமது செல்வாக்கு சரியும், பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என தொடர்ந்து அதிரடியாக கூறி வந்தார். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி போன்ற மூத்த நிர்வாகிகள் அன்வர் ராஜாவை சில காலம் அமைதியாக இருக்க கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டது. மேலும் ஜெயக்குமார், அன்வர் ராஜா, செம்மலை, கோகுலேந்திரா போன்ற பல முக்கிய தலைவர்கள் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. அது முதல் விரக்தியில் இருந்து வந்த அன்வர் ராஜா அவர்கள் இன்று காலை அண்ணா அறிவாலயத்திற்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்பொழுது பேசிய அன்வர் ராஜா அவர்கள், தமிழகத்தின் தன்னிகரில்லா தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கென ஒரு எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து வரக்கூடிய பெரும் தலைவர் இவராகத்தான் இருக்க முடியும். எதிர்காலத்தில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக இவர் உருவெடுப்பார். மேலும் அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட 4 நாட்களில் பாஜக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் கட்சிக்குள் இணைத்துக் கொண்டு கட்சியையும் ஆட்சியையும் அவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். அதிமுகவை அவர்கள் வளர்க்க நினைக்கவில்லை, அதிமுகவை அழிக்க நினைக்கின்றார்கள். அது கூட தெரியாமல் எடப்பாடி போன்றவர்கள் தொடர்ந்து பாஜகவோடு கூட்டணி என கூறி வருவதை என்னால் ஏற்க முடியாது. எனவேதான் நான் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அன்வர் ராஜாவை தொடர்ந்து வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர், கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் என இருவரும் மிக விரைவில் திமுகவில் இணைவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. இவர்களும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார்கள். நன்றி.